அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு காராமணி காய்கறிலாம் போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை காராமணியை நல்லா நம்ம வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம். இது நம்ம வதக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நம்ம வதங்கிட்டே இருக்கும்போது நான் தேங்காய், தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் அரைச்சும் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம தேவையான எவ்வளோ காய்கறிகள் நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய், தக்காளி, வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கிரேவியும் அதிகமாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிற வெள்ளை காராமணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெட் காராமணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் காராமணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் புளி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா மாங்காவும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் புளிப்பு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாமே காரம், உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற துண்டு கருவாடும், நெத்திலி கருவாடு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காய், கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டுட்டு நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம டேஸ்டியான சூப்பர்வான நம்மளுக்கு கருவாட்டு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தண்ணியாகவும் வைக்கலாம், நல்லா திக்காகவும் வைக்கலாம். இது கூட காம்பினேஷன் கம்மங்கூழும் கம்பங்களி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம ரைஸ் கூட சாப்பிடும்போது அப்பளம் மட்டுமே இதுக்கு சைட் டிஷ் போதும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.